அவர் முகம் மாறிடுச்சு, வஸ்திரம் வெள்ளையாயிடுச்சு. இப்போ மோசே எலியாவும் இயேசுவோடு பேசிட்டு இருக்கிறாங்க. எப்போ? ஜெப நேரத்தில். எதை குறித்து பேசுறாங்க? எருசலேமில் அவர் நிறைவேற்ற வேண்டிய பரலோகத்தின் திட்டங்களை குறித்து மோசே எலியா பேசுகிறார்கள். அது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ ஜெப அறையில் என்ன நடக்கணும்னா, ஒன்னு என் சுவாபம் உடைக்கப்படணும், இன்னொன்று என் அருவருப்புகள் என்னை விட்டு நீக்கி நான் சுத்திகரிக்கப்படணும், மூணாவது தேவனோடு உறவாடுகிற, தேவனோடு பேசுகிற, அவருடைய வார்த்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு அர்ப்பணிப்பு ஜெப அறையில் உண்டாகணும். அதுக்கு பேர் தான் மறுரூபம். ஒருவேளை நான் சொல்றதை கேட்கும் போது இதெல்லாம் புதுசாக்குதா அப்படின்னு யோசிக்கலாம். ஜெப அறையில கர்த்தர் உங்கள்ட்ட பேசணும். ஒன்று உங்க தவறு உணர்த்தலான்னு வைங்களேன், அதை நீங்க உணர்கிற அறையா இருக்கணும் உங்க ஜெப அறை. அப்படி உணர்த்தப்படும் பொழுது, ஆண்டவரே நான் மனம் திரும்புறப்பா, என் கோபத்தை பலிபீடத்தில் வச்சிடுறேன் ஆண்டவரே, என் இச்சையை பலிபீடத்தில் வச்சிடுறேன்ப்பா, போய் பேசுகிற என் நாவை பலிபீடத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே, நான் இனி உண்மையா மனம் திரும்புகிறேன். இந்த அர்ப்பணிப்பு தான் மறுரூபம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறத உணரணும். சும்மா போய் ஆண்டு சொந்தல உட்காந்து எனக்கு இதை கூட அதை கூட அதை செய் இதை செய்யும் இதை மட்டும் கேட்டு கேட்டு வெளியே வந்துடுறோம்னா நாம் மறுரூபமாக்குற ஜெபமலைக்கு வரவில்லை, நித்திய ஜீவனை காத்துக்கொள்ள முடியாது. ஆகவேதான் இயேசு அழைத்து கொண்டு அந்த உயர்ந்த மலையில தனித்திருந்து மறுரூபமாக வேண்டிய அனுபவத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்தது? அப்போ உங்க ஜெப அறை எப்படி இருக்குங்கிறத இனி கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க வெறும் தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஆரம்ப நிலையில் இருக்கிற விசுவாசியாவே தான் இருக்கிறீங்களா, அல்லது உங்க ஜெப அறையில மறுரூபமாக்கப்படுகிற விசுவாசிகளா இருக்கு? கொஞ்சம் நிதானித்து பாருங்க. நம்ம அனுதினமும் ஜெபிக்கணும், அனுதினமும் மறுரூபமாகணும். நம்ம வாழ்க்கையில மாற்றம் வந்துகிட்டே இருக்கணுங்க. வாழ்க்கை மாறாதவன் கிறிஸ்தவன் கிடையாதுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கான், பழையவைகள் எல்லாம், அப்ப பழசு எல்லாம் போகணும், எல்லாம் புதுசா. அவன் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். சர்ச்சுக்கு வந்துட்டு கையை கொட்டி பாட்டும் பாடிட்டு பழைய அதே பிசாசுக்குரிய மனுஷன் உள்ள வச்சுக்கிட்டு வெளியில மட்டும் முலாம் பூசினது போல கிறிஸ்தவனா வாழ்ந்தோம் அப்படின்னா நாம பரிதபிக்கப்படுவோம். வருகை நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படணும்னா இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மறுரூபமானாதான் அந்த நாளில் மறுரூபமாக முடியும். நீ 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51 52 வாசித்து பாருங்க. வருகை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் என்னாக்கப்படுவோமா? எப்போ? கர்த்தருடைய வருகை. அந்த வினாடி எக்காலம் ஊதும் பார்த்தீங்களா? அப்ப வருகைக்கு ஆயத்தமாக்குற கூட்டம் என்ன ஆவாங்களா? மறுரூபம். அந்த மறுரூபம் என்ன தெரியுங்களா? இந்த பூமிக்குரிய சரீர அமைப்பு எடுத்துக்கொள்ளப்படுகிற அளவுக்கு மகிமையான சரீர அமைப்பு என்ன செய்யும்? மாறும். யார் மாறுவாங்க அப்படின்னா, அனுதினமும் ஜெப அறையில் மறுரூபமாகிற கிறிஸ்தவன் தான் வருகையிலே மறுரூபமாவான். அல்லேலூயா. பல வருஷம் சபைக்கு வந்தோம், எவ்வளோ வார்த்தைகளை கேட்டோம், சுவாபம் மாறல, பாவத்துக்கு மனம் திரும்பல, கர்த்தரை குறித்து தெளிவு இல்லை, தேவனோடு உறவாடுகிற அனுபவம் இல்லை. அப்பப்போ பிரச்சனைக்கு, வேலையில் ஒரு பிரச்சனை வந்தா ஜெபம், கடன் பிரச்சனை வந்தா ஒரு ஜெபம், தேவைகள் வந்தா ஜெபம், வியாதி வந்தா ஒரு ஜெபம். இப்படி ஒரு ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவனுடைய முடிவு பரிதாபம். கொஞ்சம் நிதானிங்க. இன்றைக்கு ஆண்டவன் நித்திய ஜீவனை காத்துக்கொள்ள மறுரூபமாக்கும் மலைக்கு வரும்படி தேவன் அழைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மலைக்கு வரப்போறோம்? நல்ல சத்தமாய். எத்தனை பேர் விருப்பம் இருக்குது? பாதி பேர் கையவே காணுமே. நமக்கு எங்க பாஸ்டர் டைம்? 5 நிமிஷம் ஜெபிக்கிறதே குதிரை கொம்பு. நீங்க சொல்றத பார்த்தா தனித்திருக்கணுன்றீங்க, கர்த்தர் பேசும். இந்த ஜோலி நமக்கு ஆகாது அப்படின்னா அன்னைக்கு அந்த ஜோலியும் உங்களுக்கு ஆகாது. எந்த ஜோலி? எக்காலம் ஊதும் ஆயத்தமாக்குற நாங்க போயிடுவோம், எங்களுக்கு ஜெபிக்க டைம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்ற கூட்டம் இங்க உட்காந்து நியூஸ் பார்க்கலாம். என்ன செய்யலாம்? ஃபிளாஷ் நியூஸ் அப்படி கீழே வரும், பாதி பேரை காணோம், பல குழப்பம் அப்படின்னு நியூஸ் வரும். நீங்கள் நியூஸ் உட்காந்து பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிவிட்டு, இந்த மெசேஜ் பார்த்தியா, நிறைய பேர் காணோமா, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் காணோம், சேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆயத்தமாகிற கூட்டம் போயிடும். வருகைக்கு ஆயத்தமாகணும்னா தினந்தோறும் மறுரூபமாக்குகிற ஜெபமலைக்கு
வர வேண்டியது அவசியம். அல்லேலூயா.